ஒரு பாத்திரத்துல ஒரு 4 கப்ல இருந்து 5 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா. இத வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு, இது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம். அதுல பூச்சி ஏதாவது இருந்தா வெளில வந்துரும். அப்புறம் அந்த காலிஃப்ளவர நல்லா 2, 3 தண்ணியில அலசி எடுத்துட்டு, நம்ம நல்லா தண்ணி கொதிச்சுட்ருக்கு. இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நீங்க காலிஃப்ளவர சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர கொதிக்கிற தண்ணியில போட்டு வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த தண்ணியில ஒரு 5 நிமிஷம் இருந்தா போதும், கொதிக்கிற தண்ணியில. இப்ப 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுல இருக்க தண்ணிய நம்ம நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து கடலை மாவு. கடலை மாவு ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது வந்து கெட்டியான தயிர். நீங்க தயிருக்கு பதிலா ஒரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப இத வந்து நல்லா நம்ம பெசரிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்க மாரி இருந்தா லைட்டா தண்ணி தொளிச்சுட்டு நல்லா பெசஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியா இருக்க மாரி இருந்தா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து நல்லா இது மாதிரி பெசஞ்சு விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு மட்டும் ஊற வச்சா கூட போதும். ரொம்பலாம் வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கணும். நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடும். நான் இந்த மெத்தடில் தான் செய்வேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். வெறுமனே கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறம் மசாலா அவ்வளோ மட்டும் தான் போட்டு செய்ய வேண்டியது தான். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், மைல்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாதம், ஸ்நாக்ஸா எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அடுத்த ஈடும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். மசாலா துளி கூட உதிராமல் சூப்பராக ரெடி ஆகி வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க காலிஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக வெந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்குன்னு. தேங்க்யூ.